அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய நாளிலே வடக்கு மாகாணத்தில் உருவாகி இருக்கக்கூடிய தாளமுக்கத்தின் நிலைமை காரணமாக பல்வேறுபட்ட பகுதிகளில் கடற்பிராந்தியங்களில் குறிப்பாக காங்கேசன் துறை முதல் புத்தளம் வரையான கடற்பிறப்புகளில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த தாளமுக்கத்தினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை தவிர்ப்பதற்காகவும் மீன்பிடி தொழில் செய்யக்கூடிய மக்களினுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டும் இந்த அறிவிப்பு வானிலை ஆய்வு மையம் வளிமண்டல திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் இன்றைய நாளில் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய கடற்கரைகளின் நிலைமை எவ்வாறு இருக்கின்றது, கடற்தொழில் செய்யக்கூடிய மக்களினுடைய நிலைமை எவ்வாறு இருக்கின்றது என்பது குறித்து யாழ்ப்பாணம் கடற்கரையில் நேரடியாக தற்போது இருக்கக்கூடிய நிலைமைகளை பார்க்கலாம். சொல்லுங்க, இன்றைக்கு எப்படி இருக்கு நிலைமை, என்ன அறிவுறுத்தல் வந்திருக்கு உங்களுக்கு? இன்றைக்கு உங்களை மறைச்சிக்கிறாக்க தொடர்ந்து போவானாமண்டு வேற எல்லாரையும் மறைச்சிக்கிறாங்க. ஒன்றும் பெரிய சரியா இருக்கங்கள்லான்னு ஒரு நாள் போவாட்டி சரியான இருக்கங்கள் அண்டண்டாடு விளைச்சி சாப்பிட்றான்னு. இன்றைக்கு கடற்கரையில் எல்லா படகும் தொழில் போவானிக்கு ஒரு சாங்க போகுது. அப்போ இன்றைக்கு எத்தனை நாளைக்கு இந்த அறிவிப்பு வந்திருக்கு உங்களுக்கு? நாங்கள் செய்தியை பார்த்தது 2-3 நாளுன்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டங்களில் மாறி மாறி சொல்கிறாங்க. அவைக்கு நிலைமை தெரியல சொல்கிறதுக்கு. சரியான அறிவிப்பினும் வராத சூழ்நிலை. இன்று நாளை இயன்றவரை 2 நாட்களுக்கு கடலுக்கு போக வேண்டாம் என்ற அறிவிப்பு வந்திருக்கின்றது. இதனால் மக்களின் வாழ்வாதாரம், தினமும் இந்த கடலை நம்பி வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் சிக்கலுக்குள்ளாக இருக்கின்றது. இருந்த போதிலும் அவர்களுடைய வாழ்வாதாரம் தொழில் என்பதற்கு அப்பால் அவர்களுடைய உயிர்கள் முக்கியமானது என்பதால் இந்த அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகின்றது. ஒரு ஆளை பிடிச்சா மீன் பிடிக்கிறத போட்டிலேயே போய் நேரடியாக அடுத்துட்டு வரும். இதை ஒரு நகடிப்பெல்லாம் ப்ளாக் செய்த நாங்கள் தொழில் போகல இந்த காற்று மழையால். அதுக்காக நாங்கள் வீட்டில் வந்து இருக்கிறோம். இன்றைக்கு எத்தனை நாளைக்கு இந்த அறிவிப்பு உங்களுக்கு வந்திருக்கு? அது நாங்கள் சொல்ல முடியாது இருக்குது. அது என்னென்னு கேட்டால் இப்போ 2-3 நாளைக்கு சொல்கிறாங்க. அது எத்தனை நாளைக்கு நாங்கள் சொல்ல முடியாது. எங்களுக்கு தொழிலாளிகள் சாப்பாடுக வழியில் நாங்கள் இருக்கிறோம். அந்தண்டாருக்குள்ள உழைச்சி நாங்கள் சாப்பிட்றாங்க. அதுக்கு நாங்கள் என்ன செய்கிறது? இந்த வெள்ள புயல் எச்சரிக்கை தகர்த்தப்பட்டால் தான் நாங்கள் அடுத்த இடம் நாங்கள் பார்க்கலாம்.